அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம சுரேஷ் தமிழ் புக் இருக்கு இல்லையா? அதாவது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அவங்களுடைய தமிழ் புக்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய புக்ஸ் வந்து நான் அவுட் சோர்ஸுக்கு நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ரிவ்யூ அப்படின்றத தாண்டி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சாங்க அப்படின்னா ஸோ நல்லா எக்ஸாம்ல மார்க் பண்றதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னோட சேனல்ல வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கறத வந்து ஒரு ஸ்டார்டிங் மெத்தடா வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மெயின். எந்த ஒரு அகாடமி சேர்ந்தாலும் சரி, எந்த அகாடமியில நம்ம டெஸ்ட் பேஜோ இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் அவங்க கொடுக்குற நோட்ஸ் வந்து ஓகே தான். பட் நம்ம செப்பரேட்டா எந்த அகாடமி புக்கோ இல்லாட்டினா மார்க்கெட்ல எந்த புக்கு வந்து பெஸ்டான ஒரு ப்ரைஸ்லையும் சரி, ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய புக்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை வச்சுதான் நம்ம படிச்சு எக்ஸாம்ல மார்க்கே வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அகாடமி பொறுத்தளவுக்கு முக்கியமான கண்டென்ட் மட்டும் எடுத்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. பட் ஓவரால் புக்ஸை வந்து அகாடமி ப்ரொவைட் பண்ணாலும் பட் அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணி கரெக்டாக படிச்சாகணும். ஒரு புக்கை ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக அதை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடணும். நம்ம 10 புக்கை ஃபாலோ பண்ணுறதை விட ஒரு புக்கை 10 டைம் மறுபடியும் படிக்கிறது இட்ஸ் அ வெரி ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் ஆஃப் த சக்ஸஸ். ஓகேவா? ஒரு புக்கு ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த புக்கோட ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோ தான் சொல்ல போறேன். இந்த புக் பார்த்துருப்பீங்க, சுரேஷ் அவங்களுடைய பொதுத்தமிழ். ஓகேவா? ஸோ தெரியுதான்னு நினைக்கிறேன். பொதுத்தமிழ் புத்தகம். ஸோ இதில் வந்து மொத்தம் 7 யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் படி தான் இந்த புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 7 யூனிட்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் லைன் பை லைன் பை சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 7 யூனிட் வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற அகாடமி போடுறதை தாண்டி இந்த அகாடமி வந்து சீக்கிரமாவே போட்டாங்க. சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து போட்டாங்க. பட் இப்போ வந்து நியூ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய விஷயம் வந்து இந்த புக்கில் அப்டேட் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் நடந்த அந்த குரூப் 4க்கு பப்ளிஷ் பண்ண சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தமிழ் புக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த புக்குக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறல், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், அடுத்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அப்புறம் வந்து சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள், இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக்ல இருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஒரு புத்தகத்தை ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட் சோர்ஸ்லாம் எதுவும் இந்த புத்தகத்தை கவர் பண்ணாங்க. ஒன்லி ஃபார் ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸிமம் 90-80% ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த சிறப்பு தமிழ் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய கொஞ்சம் அவுட் சோர்ஸ் எல்லாம் வந்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த புத்தகம் மட்டுமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஒரு 50% ஹெல்ப் பண்ணலாம். பட் 100% இந்த புக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அதாவது நான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இந்த புக்கோட அந்த நான் படிச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேலிடிட்டி நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த புக்கு வந்து ஓகே தான். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், கலைச்சொற்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இலக்கணத்துல வந்து சொல்லும் பொருளும் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஒத்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸ்கூல் புக்கு நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிப்போம். ஸ்கூல் புக் படிக்காம யாரும் இருப்பாங்களா தமிழுக்கு? கண்டிப்பா ஸ்கூல் புக் படிச்சிருவோம். பட் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அதே இதை மறுபடியும் நம்ம நோட்ஸ் வாங்கி நம்ம படிக்கணும் தேவையில்லை இல்லையா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத தெளிவா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற அகாடமி கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து தேவையில்லதான். ஜஸ்ட் ஒரு அனலைஸ் வச்சுக்கலாமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெட்டீரியல் மட்டுமே நம்பி எக்ஸாமுக்கு போக முடியுமான்னு கேட்டால் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. அந்த எழுதும் திறன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கான வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சிலபஸ் வைஸ் ரெஃபரன்ஸுக்கு வேணா இந்த புக்கு ஒரு பெஸ்டான புக்கு. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இந்த புக்கு ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஓகேவா? லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ல அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த புத்தகத்துல இருந்து வரல. மேபி 1 or 2-3 கொஸ்டின்ஸ் வேணா வந்திருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ல இருந்து இடம் பெறல. ஓகே. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதா படிக்கலாம், வேணாம் நான் சொல்லலை. படிக்கலாம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரியணும், தமிழ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த புக் வந்து ஒரு பெஸ்டான புக்கு தான். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு புக் மட்டுமே போதும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது வந்து பயனுள்ளதா இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒருத்த புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு நம்மளால ஒரு 80-90 மார்க் போட முடியுமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா அவுட் சோர்ஸ்ல அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய போயிட்டாங்க. 2003 இருக்கக்கூடிய தமிழ் புக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி தான் படிக்கணும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, இந்த புக்கை சுரேஷ் தமிழ் புக்கை பத்தி ஜஸ்ட் ரிவ்யூ கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மோஸ்டா இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த புக்கு வந்து வாங்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிலபஸ் வைஸ் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னொரு புக்கு, அதாவது இந்த புத்தகத்துல வந்து இன்னொரு யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அது என்ன பெஸ்ட் அப்படின்னா
இந்த யூனிட் 7 இருக்கு இல்லையா, தமிழ்ல யூனிட் 7ல இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அது வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதாவது திருக்குறள் பத்தின அந்த 20 அதிகாரமும், அது போக திருக்குறள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது 100% ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இல்ல, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திருக்குறள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்துல. ஓகேவா? ஸோ அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுல இருந்து நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த யூனிட் 7ல இருந்தே 15 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 15 கொஸ்டினுமே கொஞ்சம் நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மற்ற அகாடமி புக்ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து யூனிட் 7 வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பத்தியும் சூப்பரா அந்த நூல்கள், அவங்க இயற்றின பாடங்கள், அந்த புத்தகத்துல ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதுபோக எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கண்டென்ட், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தேவநாய பாவனை பத்தி படிக்கணும் அப்படின்னா எல்லாமே இருக்கு. முடியரசு பத்தி படிக்கணும் அப்படின்னா எல்லாமே இருக்கு. இதுல ஒரு முடியரசனை பத்தி இருக்கு அப்படின்னா ஒரு 70% 80% சூப்பரா இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம படிச்சாலே கூட நம்ம அனலைஸ் பண்ணி அந்த 15 கொஸ்டின் வந்து ஈஸியா அடிக்கலாம். ஸோ அந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப தரமா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் யூனிட் 7க்கு நான் சொல்றேன். மற்றபடி இலக்கணம், சொல்லகராதி அதெல்லாம் வந்து நம்ம நிறைய படிக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றத தாண்டி ஸ்கூல் புக் கண்டென்ட் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இந்த புத்தகத்துல கவர் ஆயிருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா அதான் நிறைய ஸ்கூல் புக் சோர்ஸ், கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேவா? பட் இந்த புக்கு படிக்கலாம், படிக்க வேணாலும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில ஐடியாஸ் வந்து இந்த புத்தகத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஐடியா மீன்ஸ் இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஷர்ஸுக்கு தெரியாது இல்லையா? தமிழ் வந்து படிச்சிருப்பாங்க, ஜஸ்ட் எக்ஸாம்ல போய் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ இந்த புத்தகத்துல சிலபஸ் ஓரியன்டா கொடுத்துருக்கனால ஈஸியா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் எக்ஸாம்ல அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இந்த புத்தகத்துக்கு வந்து இருக்கும். மற்றபடி டீப்பா இதுல இருந்து படிச்சாலே நம்மளுக்கு வந்து 100 கொஸ்டின் 80-90 கொஸ்டின் போட முடியுமான்னு கேட்டா டவுட் தான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ. ஓகேவா? படிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. உங்களுக்கு ஃப்ரீயா ரிலாக்ஸா ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த புக்கை எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் போதுமான அளவு. மற்றபடி ஸ்கூல் புக்கை நல்லா தரோவ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம், நிறைய பாடம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.